வாட்டர் பார்க்ல தொலைஞ்ச சாவி. சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சாச்சு. கட்டு சிங்கி வேக்காடு தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வேக்காட்டுல வெளிய கூட போய் விளையாட முடியல. இந்த வேக்காடு ரொம்பவே போரா இருக்குது சிங்கி. அப்பா தூரத்துல இருந்து அவங்க 2 பேரும் பேசுறத கேக்குறாரு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் 2 பேர் கையிலயும் ஒரு டிக்கெட்டை வச்சிடுறாரு. கட்டு ஜிங்கி, நீங்க போரா இருக்கிறதுக்கான டைம் இது இல்ல, இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கான டைம். அப்பா சொன்னதை கேட்ட உடனே கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கத்துறாங்க, வாட்டர் பார்க். பசங்க எக்ஸைட் ஆனதை பார்த்த உடனே அப்பா அம்மா கூட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாரும் சேர்ந்து வாட்டர் பார்க்கு கிளம்பிடுறாங்க. வாட்டர் பார்க்குக்கு உள்ள போன பிறகு அம்மா அவங்களோட காஸ்டியூமை கொடுக்கறாங்க. கட்டு, இந்தா இது உன்னோட காஸ்டியூம், அப்புறம் இந்தா இது உன்னோட காஸ்டியூம், சரியா? 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. கட்டு சிங்கி சீக்கிரமா அவங்க 2 பேரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அட, என்னோட காஸ்டியூம் பாத்தியா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, என்னோட காஸ்டியூம்ல கூட பாக்கெட் இருக்கு, நல்லா இருக்கு. சிங்கி, இப்ப பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் லான்ச் ஆயிடுச்சு தெரியுமா? நான் கூட விளையாட நினைக்கிறேன் இப்பவே. சீக்கிரமா பிளே ஸ்டோருக்கு போங்க, பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸை டவுன்லோட் பண்ணுங்க. நான் கூட இப்பவே டவுன்லோட் பண்ண போறேன். நீங்க கூட சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிடுங்க. ரொம்பவே ஃபன்னா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கட்டு மற்றும் சிங்கி அவங்களோட Dress-அ அம்மா கிட்ட கொடுத்துடுறாங்க. அம்மா எல்லா Dress-உம் கொண்டு போய் அவங்களோட லாக்கர்ல வச்சிடுறாங்க. அட, இந்த கீ எங்க வைக்கிறது? சாவியை எங்க வைக்கிறதுனே தெரியலையே. எங்க வைக்கிறது? அப்பா அம்மா கீ எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அத பார்த்து கட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்றான், அப்பா அம்மா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், என் Dress-ல பாக்கெட் கூட இருக்கு, என்கிட்ட கொடுங்க. கட்டு ரொம்பவே கான்பிடென்ட்டா அப்பா அம்மா கிட்ட கீய வாங்கி அவனோட பாக்கெட்ல வச்சுக்கிறான். இந்த கிரீன் crocodile பத்தி எதுவும் யோசிக்காதுங்க மம்மி, இப்ப இது என்னோட பாக்கெட்ல ரொம்ப பத்திரமா இருக்கு. கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரைட்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு அப்பாவும் அம்மாவும் பெரியவங்க செக்ஷனுக்கு போறாங்க. அப்புறம் பசங்க 2 பேரும் சில்ட்ரன் செக்ஷனுக்கு வந்துடுறாங்க. கட்டு டனல் ரைட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். சிங்கி, நாம டனல் ரைட்ல போறோம், அது நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, நாம வாட்டர் ஸ்லைட் ரைட்ல தான் போறோம். கட்டு சிங்கி அவங்களோட ரைட்ஸ பத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்றாங்க. நான் வாட்டர் டனல்ல தான் போவேன். சரி, நான் கூட ஸ்லைட்ஸ்ல மட்டும் தான் போவேன். 2 பேரும் ரொம்ப கோமா அவங்களுக்கு பிடிச்ச ரைட்ல தான் போவேன்னு போயிடுறாங்க. டனல்குள்ள போகிறதுக்காக அவன் போய் ரெடியா நின்னுக்கிட்டு இருப்பான். அப்போ மேல இருந்து தண்ணி வந்து அவனை டனலுக்குள்ள தள்ளி விட்டுடுது. டனல் ரைடுக்குள்ள அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருப்பான். அப்படி இன்னொரு பக்கம் சிங்கி கூட வாட்டர் ஸ்லைட்ல உட்கார்ந்து அவ கூட ஸ்லைடாய் கீழே வரா. அப்புறம் 2 பேருமே கீழே வந்து ஒரே இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு 2 பேரும் ஜோரா சிரிக்கிறாங்க. அட, நாம வேற ரைட்ல போனா கூட கடைசியா ஒரே இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா கட்டு, அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். நாம இங்க ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணதானே வந்திருக்கோம். சிங்கி சொன்னதை கேட்டு கட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறான். ஆமா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரைட்ல போய் நாம சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம், சரியா? சரி. கட்டு சிங்கி 2 பேருமே ஐஃபை கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வேற ரைட்ஸ் பக்கமா போறாங்க. அப்ப ஃப்ளோட் ஆயிட்டு இருக்க ஒரு கீ அவங்க பாக்குறாங்க. அட, அங்க பாத்தியா, அது நம்ம கீ தான். ரொம்ப ஜோரா தண்ணியில ஸ்லைட் ஆயிட்டு வந்ததால தண்ணி கீழே விழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த கிரீன் crocodile அது நம்மளதுதான். சீக்கிரம் அதை எடுத்துக்கோ, இல்லனா அது தூரமா போயிடும் கட்டு. அந்த கீ எடுக்கணும்ன்ற டென்ஷன்ல 2 பேருமே அந்த கீ பின்னாடியே போறாங்க. அதுக்கப்புறம் கட்டு தண்ணிக்குள்ளேயே ஜோரா ஜம்ப் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அப்ப கூட கீ எடுக்க முடியல. அந்த கீ அவங்கள விட்டு தூரமா போய்கிட்டே இருந்தது. சரின்னு சொல்லி அந்த கீ இருக்கிற இடத்துலயே சிங்கி ஜம்ப் பண்றா. அப்ப கூட கீ தூரமாவே போயிடுது. அவங்களால கூட அந்த கீயை எடுக்க முடியல. இன்னொரு பக்கம் அப்பா அம்மா 2 பேருமே சேஞ்சிங் ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பசங்க எங்க போயிட்டாங்க? கட்டு கிட்ட தான் கீ வேற இருக்கு. அட, அதெல்லாம் விடுமா, பசங்க வாட்டர் பார்க்கை என்ஜாய் பண்ணட்டும்.
சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா இதுக்குள்ள எல்லா ரைட்ஸும் முடிஞ்சிடுச்சு. பசங்க இதுக்குள்ள வந்திருக்கணுமே. அம்மா அப்பாவும் ஈர துணியிலே நின்னுக்கிட்டு கட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட்டு சிங்கியோட கையில இருந்து அந்த கீ இன்னுமே தூரமா போயிட்டு இருக்கும். பாத்துட்டு இருக்கும் போதே அந்த கீ அங்க இருந்த டனல்குள்ள போக ஆரம்பிச்சிடுது. அப்ப சிங்கி சொல்றா, ஐடியா கட்டு, அந்த கீ மறுபடியும் கீழே வர்றதுக்குள்ளவே நாம போய் டனல் கிட்ட நின்னுடலாம். அதுக்கப்புறமா அது கீழே வர நேரத்துல நாம கரெக்டா அந்த கீய பிடிச்சிடலாம். என்ன சொல்ற? ஓ, நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி 2 பேருமே டனல் கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த கீ எப்ப வருதுன்னு வெயிட் பண்றாங்க. ஆனா அதுல இருந்து ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் பசங்க தான் வந்துகிட்டு இருந்தாங்க. கீ மட்டும் வரவே இல்ல. அத பார்த்து கட்டு இன்னுமே டென்ஷன் ஆயிடுறான். எங்கேயோ கீ மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் இன்னுமே ரொம்ப கவலையா இருக்கான். அப்ப ஒரு பையன் டனல்ல இருந்து ஜோரா கீழே வந்து விழுறான். அதே நேரத்துல அவன் கூட அந்த கிரீன் crocodile கீ கூட வந்துடுது. இந்த வாட்டி டக்குன்னு கீயை எடுத்துக்கிறான். பாத்தியா, இந்த கீ கிடைச்சிடுச்சு. கீய பார்த்து கட்டுக்கு அப்பதான் உயிரே வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் சீக்கிரமா அப்பா அம்மா இருந்த இடத்துக்கு போறாங்க. எங்க போயிட்டீங்க 2 பேரும்? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? இங்க பாரு, ஈர துணியில நின்னு எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு. கீ கொடுங்க. கட்டு டக்குன்னு கீயை எடுத்து கொடுத்துடுறான். ஆனா மம்மி போய் லாக்கர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. லாக்கர் ஓபன் ஆகல. அத பார்த்து கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அட, என்ன இது, இந்த கீயால ஓபன் ஆக முடியல? இருமா, நான் திறக்க ட்ரை பண்ணி பார்க்கறேன். மம்மியும் டாடியும் திரும்ப ட்ரை பண்றாங்க. அவங்களால ஓபன் பண்ண முடியல. அதுக்குள்ள ஒரு பையனும் அவங்களோட மம்மியும் அங்க வந்துடுறாங்க. அம்மா இங்க பாரு, இந்த பொண்ணா என் கீ எடுத்துக்கிச்சு. இவகிட்ட தான் இருக்கு என் கீ. ஆமா அம்மா. அட, அது எங்க லாக்கர் கீ, அத கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி கிட்ட இந்த கீ வாங்கிட்டு போய் அவங்களோட லாக்கர்ல போடுறாங்க. அவங்களோட லாக்கருக்குள்ள போட்ட உடனே அவங்க லாக்கர் ஓபன் ஆயிடுது. அத பார்த்து கட்டு சிங்கி ஷாக் ஆகுறாங்க. அப்பா அம்மா கூட ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இது மத்தவங்க சாவினா? கட்டு, நம்ம சாவி எங்கப்பா? டென்ஷன்ல அவனோட முகம் கூட ரெட் ஆயிடுது. அவனுக்கு புரியவே இல்ல அவனோட கீ எங்க போய் தொலைஞ்சிச்சோ அப்படின்னு. அட கட்டு, நீ டென்ஷன் எடுத்துக்காத. நீ யோசிச்சு பாரு, நீ கீ எங்க வச்சிருந்தேன்னு. மம்மி, நான் கீய ஃப்ரண்ட் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். பாருங்க, என்னோட ஃப்ரண்ட் பாக்கெட்ல கீ இல்லவே இல்ல. கட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்து சொல்றாரு. கட்டு, கொஞ்சம் தண்ணி குடிப்பா. நீ சாவியே தொலைச்சிட்ட. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாவது குடி. அப்பா பாட்டில கட்டு பக்கம் நீட்டுறாரோ இல்லையோ, அப்ப ஒரு பையன் பின்னாடில இருந்து ஓடி வந்து கட்டுவை இடிச்சிடுறான். அப்ப அவன் கீழே டம்முன்னு விழுந்துடுறான். அப்ப அவனுக்கு ஏதோ பின்னாடி குத்துற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு அவன் பாக்குறான். அம்மா, என்னடா, என்னாச்சு? எனக்கு என்னவோ பின்னாடி குத்துது அப்படின்னு சொன்னதும் அம்மா என்னன்னு போய் பாக்குறாங்க. அப்புறம் பார்த்தா அவன் பின்னாடி பாக்கெட்ல தான் கீ வச்சிருப்பான். அந்த கீ தான் அவனுக்கு குத்திட்டு இருக்கும். இங்க பாரு, வேற ஏதோ உனக்கு குத்தல, நீ பேக் பாக்கெட்ல தான் கீ வச்சிருக்க. அரே ஆமா, கரெக்ட் தான். நான் கீய பேக் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்ட கட்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.